ஆனால் அவள் உள்ளத்தின் ஆழத்தில் அடிமை பெண்ணிடமும் அப்பாவி குழந்தையிடமும் பொறாமையும் வெறுப்பும் வளர்ந்தன. பையன் சுமார் 10 வயதாக இருந்தபோது முதியவனுக்கு தூர பயணம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. புறப்படும் முன் அடிமை பெண்ணையும் குழந்தையையும் கவனிப்பதற்காக மனைவியிடம் ஒப்படைத்தான். அவனுக்கு தெரியாமல் அவள் கருங்கலையை கற்கத் தொடங்கியிருந்தாள். அவன் நீண்ட காலம் இல்லாதிருந்த போது தன் கொடூர திட்டத்தை நிறைவேற்ற போதுமான மந்திர கலைகளை அவள் கற்றுக்கொண்டாள். ஒரு நாள் அவள் குழந்தையை தூர இடமொன்றுக்கு அழைத்துச் சென்று அவனை ஒரு கன்றாக மாற்றினாள். அந்த கன்றை மேலாளரிடம் ஒப்படைத்து